வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஆர்பிக்கு படிக்கக்கூடியவங்களாக இருந்தால் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த சேனலில் வீடியோக்கள் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நாட்டுப்புறவியல் தொடர்பானது, நாட்டுப்புற பாடல்கள், கதை பாடல்கள், பழமொழிகள், அடுத்தது திறனாய்வு சம்மந்தப்பட்டது, சமூகவியல் திறனாய்வு, அறநெறி திறனாய்வு, பெண்ணிய திறனாய்வு, இது சார்ந்த தகவல்கள், புலமை இலக்கணம், பாட்டியல், யாப்பருங்கலம். அந்த யாப்பருங்கலத்திலே முக்கியமாக அந்த சித்திரக்கவி மாலைகள்லேருந்து கேள்விகள் வரும் அப்படிங்கிறது மாதிரி அந்த தகவல்கள், சித்தர்களுக்கு உண்டான அவங்களுடைய எந்தெந்த ஊரில் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஷார்ட்கட்ஸு, அப்புறம் எந்தெந்த தலபுராணங்கள் அவங்களுக்கு உண்டான ஷார்ட்கட்ஸ், அப்புறம் ராமசாமி நாடகம் நேற்று இன்று நாளை அதுக்குண்டான தகவல்கள், இந்த மாதிரியான பல தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் தான் இருக்கும். ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய மனசில் நிற்கும். செக் பண்ணி பாருங்கள். ஜூன் மாதத்திலிருந்து யூஜிடிஆர்பி தமிழ், பிஜிடிஆர்பி தமிழ் இந்த ரெண்டுக்கும் உண்டான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதில் எடுக்கப்பட்ட கேள்விகள் தான் ஸோ எந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு மாடலுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ பாருங்கள், டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் எல்லாரும் ஏதோ ஒரு பக்கத்தில் நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்ச்லேயோ அல்லது கிளாஸ்லேயோ ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே தான் ஃபஸ்ட் டைம் படிக்க போகிறவங்க யாருமே இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது உங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது ஒரு குறைந்த செலவு தான். ஒரு மாதத்துக்கு 150 ரூபா கட்டுவீங்க. ஸோ அதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கிறது போக ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக நீங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் பார்க்குற பொழுது உங்களுக்கு அடிஷ்னலாக பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நடந்து முடிந்த பிஜிடிஆர்பி தேர்வுகளாக இருக்கட்டும், இப்போ நடந்த யூஜிடிஆர்பி தேர்வுகளாக இருக்கட்டும், ஸோ அதில் எப்படி கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதன் அடிப்படையில் நம்முடைய கேள்விகள் அமைந்திருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் புதுசாக யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆத்தர்கள்லேருந்து எப்படி கேள்விகள் வரலாம் அதுக்குண்டான கேள்விகளை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பரம சிவராமின் முதல் கவிதை எது? பிரமிழ். ஸோ அவரினுடைய முதல் கவிதை எது? நீ, நான், நாம். அடுத்த கொஸ்டின், நையாண்டி செய்து குத்தி காட்டும் அமைப்பில் சிறுகதை எழுதுபவர் யார்? நையாண்டி செய்வார், அதே சமயத்தில் குத்தியும் காட்டுற வகையில் சிறுகதை எழுதுவார். இப்படின்னு சொன்னவர் மூவா. ஆனால் யாரை சொல்லியிருக்காரு? நகுலன், செல்வராஜ், வள்ளிக்கண்ணன். அடுத்த கொஸ்டின், விடிவு பூமி தோளில் அழகு, தேமல் கதிர்கள் கமழ்ந்து விரியும் அப்படின்னு சொன்னவர் யார்? இந்த வரிகளுக்கு சொந்தமானவர். பிரமிழ், நகுலன், காமராஜன், ஈரோடு தமிழன்பன். நான் ஒரு உடம்பு, ஒரு கொக்கு, ஒன்றுமே இல்லை அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு இருண்மையை சொன்னவர் யார்? பிரமிழ், நகுலன் பெயர்னு இருக்கு, நகுலன் மூமேத்தா. அடுத்த கொஸ்டின், கனவில் பெய்த மழையை பற்றிய இசை குறிப்புகள் அப்படிங்கிற படைப்பு படைத்தது எல்லாத்துக்கும் தெரியும், ரமேஷ் பிரேம். இது அது ஒரு கதையா, நெடுங்கதைகளா அல்லது கவிதைகளா? இதுதான் ஆன்சர். இதில் எதுன்னு சொல்லுங்கள். கதைகளா, நெடுங்கதைகளா, கவிதைகளா? அது என்ன படைப்பு அப்படின்னா கனவில் பெய்த மழையை பற்றிய இசை குறிப்புகள் அப்படின்னு சொல்கிறது. இதே கொஞ்சம் யோசித்தா நம்ம ஒரு கொஸ்டினை ஒரு ஃபுல்லாக படித்தாவே ஓரளவுக்கு அந்த ஆன்சர் அதுலேயே இருக்குது. தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற படைப்பினை படைத்தவர் யார்? ரமேஷ் பிரேம், தமிழ்ச்செல்வன், கோணங்கி பிரபஞ்சன். தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற படைப்பினை படைத்தவர். அடுத்தது இதுக்கு ஆன்சர் சொல்லிடுவீங்க. பிரம்மம் என்னும் சிறுகதையை எழுதியவர் யார்? ரமேஷ் பிரேம், தமிழ்ச்செல்வன், கோணங்கி பிரபஞ்சன். என் ஜன்னலுக்கு வெளியே அப்படிங்கிற படைப்பு யாருடையது? மாலன், தமிழ்ச்செல்வன், கோணங்கி. அம்பையின் முதலாவது சிறுகதை தொகுதி எது? சிறகுகள் முறியும், காட்டில் ஒரு மான்,
திரிசங்கு. பல சிறுகதைகள் கொண்டது தான் இதில் எல்லா சிறுகதையுமே அந்த படைப்பில் அந்த தொகுதியில் இருக்குது. ஸோ அந்த தொகுதிக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க? அம்பையின் முதலாவது சிறுகதை தொகுதி. அடுத்த கொஸ்டின், ஆர் சூடாமணியின் முதலாவது சிறுகதை எது? ஆர் சூடாமணியின் முதல் சிறுகதை எது? கங்கை, காவேரி, சந்திரா. அடுத்த கொஸ்டின், சிவகாமியின் முதல் சிறுகதை தொகுப்பு எது? இது ஆன்சர் நீங்களே சொல்லிடுவீங்க. கடைசி மாந்தர், கதைகள், இப்படிக்கு உங்கள் யதார்த்தமுள்ள, குறுக்கு வெட்டு. அடுத்த கொஸ்டின், சிவகாமியின் புனை பெயர் என்ன? நதியா, நித்யா, சத்யா. அடுத்த கொஸ்டின், ஒரு சிறு இசை என்ற சிறுகதை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? எந்த ஆண்டு? 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் ஒன்று எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கேன். வண்ணதாசன் 2015, வண்ணதாசன் 2016, வண்ண நிலவன் 2017. அடுத்த கொஸ்டின், கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கள் இதழை நடத்தி வருபவர் யார்? செல்வராஜ், பெருமாள் முருகன், அழகிய பெரியவன், கந்தர்வன். செல்வராஜ், பெருமாள் முருகன், அழகிய பெரியவன், கந்தர்வன். கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கள் இதழை நடத்தி வருபவர். அடுத்த கொஸ்டின், இது கொங்கு வட்டார சொல் அகராதின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அகராதி அது ஒரு கதை சிறுகதையெல்லாம் இல்லை, கொங்கு வட்டார சொல் அகராதி எழுதியிருக்காரு. நீர் விளையாட்டு திருச்செங்கோடு. இந்த நீர் 2 தடவை வந்துருச்சு. நீர் விளையாட்டு. இந்த நீர் விளையாட்டுனாவே எல்லாருனாலையும் ஆன்சர் சொல்ல முடியும். ஆப்ஷன் அழகிய பெரியவன், பெருமாள் முருகன், பிரேம் ரமேஷ். நீர் விளையாட்டு திருச்செங்கோடு. அவர் கொங்கு வட்டார சொல்லகராதி எழுதியிருக்கார். இதெல்லாம் அவருடைய படைப்புகள். அடுத்தது, கோணங்கியின் மதினிமார் கதை யாருடைய சிறுகதை தொகுப்பு? வெளிவந்த ஆண்டு 1984, 85, 86. அடுத்தது, கோணங்கியின் முதல் சிறுகதை எது? வெட்டு, இல்லை வீச்சா அல்லது பாய்ச்சா? இது என்னன்னு சொல்லுங்கள். சிறுகதையின் யாரது? கோணங்கியினுடைய முதல் சிறுகதை. நாஞ்சில் நாடனின் முத்துக்கள் 10 அப்படிங்கிற ஒரு படைப்பு. இது என்னது? முத்துக்கள் 10 அப்படிங்கிறது கதைகளா, நாவலா, கட்டுரையா, கவிதையா? நகுலனின் இயற்பெயர், இது ஆன்சர் சொல்லிடுவீங்க. கண்ணன், துரைசாமி, ராமசாமி. மேக்ஸிமம் உங்களுக்கு கொஸ்டின், ஒரு சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அப்புறம் ஒரு சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது, கதவு கண்ணீர் என்ற சிறுகதையின் படைப்பாளர் யார்? கதவு கண்ணீர் என்ற சிறுகதையின் படைப்பாளர் யார்? கதவு அப்படின்னாவே நம்மளால் ஆன்சர் சொல்லிடுவோம். தி. ஜானகிராமன், சுந்தர ராமசாமி, கி. ராஜநாராயணன், பூமணி. ஸோ இதுக்குண்டான ஆன்சர்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்குண்டான ஆன்சர்ஸை நான் அடுத்த வீடியோவில் பதிவிடுறேன். நன்றி.